திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அருமை சகோதரிகளே, உங்க எல்லாருக்கும் 1000 ரூபாய் வந்துருச்சா? இங்க இருக்கிற எல்லா நாங்க அரசியலுக்கா சொல்லணும், உண்மை வந்துதா? வரல. எல்லாருக்கும் வந்துதா? வரல. திமுக இருக்கிற மகளிருக்கும் திமுக வேண்டியப்பட்ட மகளிருக்கும் வந்திருக்குமே தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் போய் சேரத. இது நிதர்சனமான உண்மை. அம்மா கொடுத்த முதியோர் திட்டம் பல இடங்களில் நிறுத்தப்பட்டிருக்கு. முதியோர் பென்ஷன் பெரியம்மா சொல்ற மாதிரி போகவே இல்லை. நீங்க தானங்க சொன்னீங்க. பெண்கள் கேட்கலையே உங்களை. எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுங்கன்னு பெண்கள் கேட்கலையே, நீங்க சொன்னீங்க. அது மட்டும் இல்ல, இலவசமா எங்களுக்கு பஸ் கொடுங்கன்னு பெண்கள் கேட்கல, நீங்க தான் சொன்னீங்க. பெண்கள்லாம் இலவசமா போங்கன்னு சொல்லிட்டு திமுக மந்திரிங்க கிண்டல் பண்றீங்களே, ஓசி பஸ்ல போறாங்க, ஓசி பஸ்ல போறாங்க. அது ஓசி பஸ் இல்ல. அவங்க கொடுக்கிற இப்பவும் சொல்ற இந்த 1000 ரூபாய் கூட திமுக குடும்ப சொத்துல இருந்து கொடுக்கல, திமுக மந்திரிங்க குடும்ப சொத்து இல்ல. துரைமுருகன் பையன் பேசுறாரு. பெண்கள் எல்லாம் படபடப்பா நிக்கிறீங்க, பேரன் லவ்லி எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க, 1000 ரூபாய் வந்துருச்சான்னு கேக்குறீங்க. உங்க அப்பா மட்டும் காசையாப்பா கொடுத்துருங்க, துரைமுருகன் மட்டும் காசையா கொடுத்துருக்கீங்க. நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் தான் எங்க பெண்கள்லாம் பேரன் லவ்லியும் பவுடர் வாங்குறாங்களா? இப்ப சொல்றேங்க, எங்க அம்மா இருக்கும் போது கொடுத்த தங்க திட்டம் இன்னைக்கு இல்ல. அம்மா இருக்கும் போது கொடுத்த சைக்கிள் திட்டம் இன்னைக்கு இல்ல. அம்மா உணவு இன்னைக்கு இல்ல. அம்மா அந்த திட்டங்கள் கொடுக்கும் போது நாங்க மேடையில பேசுவோம். அம்மா இலவசமா உங்களுக்கு சைக்கிள் கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க. ஒரு நாள் எங்க அம்மா கூப்பிட்டு, புரட்சி தலைவர் அம்மா கூப்பிட்டு திட்டாங்க எங்களெல்லாம். இனிமேல் இலவசம் சொல்லக்கூடாது. நான் இலவசமா மக்களுக்கு கொடுக்கல. மக்கள் அரசாங்கத்துக்கு வரி பணம் கட்டுறாங்க. அந்த வரி பணத்துல இருந்து திட்டங்கள் எடுத்து நான் மக்களுக்கு கொடுக்கிறேன். அது விலை இல்லாமல் சொல்லணுமே தவிர இலவசம் சொல்லக்கூடாது. இந்த 1000 ரூபாயும் திமுக குடும்ப சொத்து இல்லமா, உங்க பணம். நீங்க அரசாங்கத்துக்கு கட்டுற வரி பணம். அந்த வரி பணத்துலதான் அரசாங்கம் நடக்குது. அந்த பணத்தை தான் 1000 ரூபாயா உங்களுக்கு திருப்பி கொடுக்கறாங்களே தவிர அவங்க சொந்த பணத்தை கொடுக்கல. கொடுத்துட்டு கிண்டல் பண்றதுதான் திமுக ஆட்சி. இன்னைக்கு போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டை தலைவிரிச்சு ஆடுது. ஆவின் பால் விலை இன்னைக்கு என்ன விக்குது? மின் கட்டணம் இன்னைக்கு எவ்வளவு? சொத்து வரியை ஏற்றிருக்கீங்க, விலைவாசியை ஏற்றிருக்கீங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இதற்கெல்லாம் தங்கத்தமைச்சர்கள் பதில் சொல்லணும். ஆகவே வாக்காளர் பெரியவர்களை சகோதரர்கள் நிறைய இடம் பிரச்சாரம் போட்டு வச்சிருக்கிறதுனால கோடியை பொறுத்த வரைக்குமே அம்மாவையே அரசியல உருவாக்கி தந்த மக்கள் நீங்க. முதல்ல அம்மாவுக்கு வெற்றியை தந்த மக்கள், அம்மா புறால நிற்கும் போதே வெற்றியை தந்த மக்கள் நீங்க. மன்னிக்கணும், சேவல் சின்னத்துக்கு வெற்றியை தேடி தந்த மக்கள் நீங்க. டிடிவி தினகரனை பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இன்னைக்கு தங்கத்தமிழ்ச்செல்வனும் உதயகுமாரும் சொல்றாங்க 14 வருஷம் வனவாசம் போயிருந்தார். ஆமா, 14 வருஷம் வனவாசம் போயிருந்தார். ராமாயணத்துல ராமன் 14 வருஷம் வனவாசம் போன போது அந்த மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? ராமா, நீ எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் நீதான் எங்களுடைய தலைவர், நீதான் எங்களுடைய கடவுள் என்று ராமாயணத்தில் 14 வருஷம் ராமருக்காக காத்திருந்ததுதான் வரலாறு. அதே போல 14 வருடம் கழித்து திரும்பி வந்தாலும் டிடிவி தினகரன் என்ற உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்காக